தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த 2 நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூபில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூபில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பில் 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் என்னுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களில் நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 98ஆம் சங்கீதம். வேத புத்தகத்தை நீங்கள் திறந்தே வைத்துக் கொள்ளுங்கள். 98ஆம் சங்கீதத்திற்கு வாருங்கள். வசனங்களை நான் வாசிக்க நீங்கள் என்னை பின்தொடரலாம். 98ஆம் சங்கீதம். சாதாரணமாக இது ஒரு சிறிய சங்கீதமாக இருப்பதினாலே இந்த சங்கீதத்தை முழுவதுமாக நான் வாசித்து திரும்ப நாம் செய்திக்கு தொடரலாம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாட கிடவது. அவர் பூமியை நியாய்ந்திருக்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாய்ந்திருப்பார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 98ஆம் சங்கீதம் துதியின் கீதங்களிலே இதுவும் ஒன்று என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். துதியின் கீதங்கள் என்று சொல்லும் பொழுது 93ஆம் சங்கீதம், இன்னும் 95ஆம் சங்கீதத்திலிருந்து 100ஆம் சங்கீதம் வரை இச்சங்கீதங்கள் எல்லாம் துதியின் கீதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவற்றில் ஒரு சங்கீதம்தான் இந்த 98ஆம் சங்கீதம். இந்த துதியின் கீதங்களிலே அடிக்கடி சில வார்த்தைகள், சில சொற்கள், சில கருத்துக்கள் திரும்ப திரும்ப கூறப்படுகின்றன. கூறியது கூறல் நமக்கு நல்லது. அதை மீண்டுமாக மனதில் வைத்துக் கொள்வதற்கு அந்த கூறியது கூறல் என்பது நமக்கு ஆசீர்வாதமாக விளங்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்று தங்கள் சொந்த நாடாகிய யூதேயா, சொந்த பிரதேசமாகிய எருசலேம் அங்கே வந்த பொழுது அவர்கள் பாடிய துதியின் கீதங்களிலே இதுவும் ஒன்றாக காணப்படுகிறது. பாபிலோன் அரசாங்கம் பாரசீக மேதி அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கிடைத்தது. அவர்கள் 2வது யாத்திரை போல, 2வது யாத்திராகமும் போல பாபிலோனிலிருந்து விடுதலை பெற்று வந்தார்கள். 1வது யாத்திரை எகிப்திலிருந்து வந்தது. இப்பொழுது 2வது யாத்திரை பாபிலோனிலிருந்து வந்தது. இங்கே வாசிக்கிற முதல் சில வசனங்களிலே கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். எந்த ஒரு பாட்டும் இன்றைக்கு இயற்றி, இன்றைக்கு எழுதி, இன்றைக்கு இசைக்கப்பட்டு பாடப்படுகிறது என்றால் 1 மாதம் கழித்து அது பழைய பாட்டு. இன்றைய புதிய பாடல் 1 மாதத்திலே பழைய பாடல். 1 வருஷம் கழித்து அல்லது 2 வருஷம் கழித்து அந்த பாடலையே நாம் மறந்து போவோம். அப்படி என்றால் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? இன்றைக்கு பாடக்கூடிய புதுப்பாட்டு 1 மாதத்திலே அது மறக்கப்படுமே, மறைந்து விடுமே. புதிய புதிய பாடல்கள் வந்து கொண்டிருக்கின்றனவே. புதுப்பாட்டை பாடுங்கள் என்றால், புதிய பாடல்களை பாடுங்கள் என்றால், புதிதாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனுபவம், உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தரிசனம், உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஊழிய திட்டம், உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தனிப்பட்ட கரிசனை, இதையெல்லாம் மனதில் வைத்து அவ்வப்போது பாட்டெழுதி பாடுங்கள்.
புதிய கிருபைகளினாலும் புதிய நன்மைகளினாலும் புத்தம் புதிய அனுபவங்களினாலும் தரிசனங்களினாலும் நீங்கள் முடிசூட்டப்பட்டு அவ்வப்போது பாடல்களை இயற்றி பாடுங்கள் என்பதுதான் புதிய பாடல்களின் அடிப்படை கருத்தாகும். ஆனால் எந்த புதிய பாடலாக இருந்தாலும் அந்த பாடல் திருமறைக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும், வேதம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். வேத வசனங்களை, வேத கொள்கைகளை, வேதத்தின் அனுபவங்களை விட்டுவிட்டு சொந்த இஷ்டத்தின்படி, சுய அனுபவங்களின்படி, சுய கருத்தின்படி மற்றவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்று கருதி நாமே இஷ்டப்பட்டு வரிகளை போட்டு வார்த்தைகளை அமைத்து பாடுவது தப்பானதாகும். தேவனுக்கு அதிலே பிரியமே இல்லை. ஐசக் வாட்ஸ் என்ற ஒருவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவர் ஒரு ஆங்கில பாடலாசிரியர், கிறிஸ்தவ பாடலாசிரியர். ஜாய் டு த வேர்ல்ட் என்று பாடுகிறோமே கிறிஸ்துமஸ் சமயத்திலே, அந்த பாடல் இந்த சங்கீதத்தின் அடிப்படையிலே எழுதப்பட்ட பாடல். ஆக இந்த சங்கீதமோ ஆண்டவருடைய 2ஆம் வருகையை ஒப்பிட்டு பாடக்கூடிய பாடலாகும். முதல் வருகை கிறிஸ்துமஸ், 2வது வருகை ஆண்டவர் வையகத்தை நடுத்தீர்க்க வரப்போகிறாரே, அதை ஒட்டிய பாடல், புதிய பாடல். இந்த புதிய பாடல் ஆண்டவருடைய ரட்சிப்பு சார்ந்தது என்று சொல்லி 1வது வசனத்திலே பார்க்கிறோம். 1ஆம் வசனத்தை மீண்டுமாக பாருங்கள். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. உண்டாக்கப்பட்ட ரட்சிப்பு, உருவாக்கப்பட்ட ரட்சிப்பு. 2000 வருஷத்துக்கு முன்பு இயேசுவானவர் சிலுவையில் இறந்து பாவங்களை மன்னித்து நமக்காக உருவாக்கிய ரட்சிப்பு, ஏற்கனவே உண்டாக்கப்பட்ட ரட்சிப்பு. நாம் பிறப்பதற்கு முன்பே கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக இறந்து சிலுவையிலே சம்பாதித்து வைத்த ரட்சிப்பு. அவருடைய வலது கரம், அவருடைய பரிசுத்த புயம் என்று சொல்லும் பொழுது இந்த வலது கரம், பரிசுத்த புயம், இந்த 2 வார்த்தைகளுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வர்ணிக்கக்கூடிய வார்த்தைகள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இந்த 2 வார்த்தைகளும் அமைகின்றன. ஆண்டவர் இந்த உலகத்தில் மரித்தது 2000 வருஷங்களுக்கு முன்பு என்பது வரலாறு. ஆனால் பரம ரகசியம் என்ன தெரியுமா? பரம ரகசியம் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, உலக தோற்றம் முதற்கொண்டே அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்பு வரலாறு, உலகத்தோற்றம் முதற்கொண்டே ரகசியம். ஆண்டவருடைய ரட்சிப்பு ஏற்கனவே உண்டாக்கப்பட்டது, உலக தோற்றம் முதற்கொண்டே தீர்மானிக்கப்பட்டது என்ற கருத்தை இந்த பகுதியிலிருந்து நாம் வாசிக்கிறோம். ஆக இயேசுவானவர் இந்த உலகத்தில் பிறந்து நமக்காக இறந்து நமக்காக ரட்சிப்பை சம்பாதித்து வைத்து விட்டார். அது சிலுவையிலே நமக்காக காத்திருக்கிறது. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அல்லது ஏற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்பி அவர் ஏற்கனவே முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே இது உருவாக்கப்பட்ட ரட்சிப்பு, உண்டாக்கப்பட்ட ரட்சிப்பு தயாராக நமக்காக காத்திருக்கிறது. நாமெல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள். அப்படியா ஐயா? ஆமா. ஆனால் மன்னிப்பை பெற்றவர்கள் அல்ல. அப்படியா? அப்படின்னா என்ன அர்த்தம் ஐயா? ஆண்டவர் சிலுவையிலே நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி நம்முடைய கடந்த கால, நிகழ்கால, வருங்கால எல்லா பாவங்களையும் ஆண்டவர் மன்னித்து விட்டார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பித்தான் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் அருளிய மன்னிப்பு எல்லாருக்கும் பொதுவானது. அதே ஆண்டவர் அருளிய மன்னிப்பு எல்லாருக்கும் பொருந்தாது. எல்லாருக்கும் பொருந்தாது, ஒரு சிலருக்கு மட்டுமே பொருந்தும். யார் அவர்கள்? சிலுவையிலே ஆண்டவர் தொங்கும் பொழுது வலது பக்கத்திலே ஒருவன், இடது பக்கத்திலே ஒருவன் என்று சொல்லி 2 கள்ளர்களை அவரோடு கூட சிலுவையிலே அறைந்திருந்தார்கள். அவர் கொடுத்த மன்னிப்பு ஒருவனுக்கு பொருந்தியது, இன்னொருவனுக்கு பொருந்தவே இல்லை. யாருக்கு பொருந்தியது? பாவங்களிலிருந்து மனம் திரும்பினவருக்கு பொருந்தியது. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அறிவித்தார். மற்றவனிடத்திலே, மனம் திரும்பாதவனிடத்திலே ஆண்டவர் பேசவே இல்லையே. ஆக மனம் திரும்பவர்களுக்கு மட்டுமே மன்னிப்பு.
எப்படி மன்னித்தார் ஆண்டவர்? சிலுவையிலே தொங்கி அடிகள் பட்டு ஆணிகளால் அறையப்பட்டு அவமானப்பட்டு அகோர பாடுகள் பட்டு அந்த கேடடைந்து மன்னித்தாரே. மன்னிப்பது என்பது இலவசமான காரியம், அதே வேளையிலே லேசான காரியம் அல்ல. நம்முடைய சுயம் செத்தால் ஒழிய இன்னொருவரை நாம் மன்னிக்கவே முடியாது. உன்னை மன்னிச்சிட்டேன் என்று சொல்வதெல்லாம் சாதாரணமான காரியம் அல்ல. நாமும் இயேசு சிலுவையிலே மரித்ததினாலே மன்னிக்க முடிந்தது. நாமும் நம்முடைய சுயத்திற்கு மரிக்கும் பொழுதுதான் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய சிலாக்கியத்தை பெறுவோம், அதிகாரத்தை பெறுவோம், தகுதியை பெறுவோம், உண்மையான அன்பை பெறுவோம். எனவே மன்னிக்கப்படுவது என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. மனம் திரும்பும் பொழுது அந்த மன்னிப்பு சொந்தமாகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த மன்னிப்பு, இந்த ரட்சிப்பு ஒரு காலத்திலே உண்டாக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. இரண்டாவதாக இந்த சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது இந்த ரட்சிப்பு உபதேசிக்கப்பட்டது. முதலாவதாக உண்டாக்கப்பட்டது, இரண்டாவதாக உபதேசிக்கப்பட்டது. இரண்டாம் வசனம் பாருங்கள். கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி அங்குமிங்கும் அறிவித்து தெரிவித்து விளம்பரம் பண்ணி பிரசித்தம் பண்ணி பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஆக முதலாவதாக உண்டாக்கப்பட்ட ரட்சிப்பு தொடர்ந்து உபதேசிக்கப்பட்டது. ஆண்டவர் இந்த ரட்சிப்பை எல்லாருக்கும் சொல்லுகிறார், சொல்லுவதற்கு நம்மையும் நம்புகிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் நமக்கு அறிவிக்கிறது. பெற்ற ரட்சிப்பு மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று கூறுமா போல மற்றவர்களுக்கு இந்த ரட்சிப்பின் செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய சுவாசம். சுவாசத்தில் 2 பகுதிகள் உண்டு. ஒன்று உள்மூச்சு, அடுத்தது வெளிமூச்சு. மூச்சை எடுத்து வெளிவிடுகிறோம். அதுபோல ஆவிக்குரிய சுவாசம் என்பது உள்மூச்சு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வது. வெளிமூச்சு, அந்த இயேசுவை இரட்சகராக உலகத்திற்கு அறிவிப்பது. இயேசுவை ஏற்றுக்கொள்வது உள்மூச்சு, இயேசுவை எடுத்துரைப்பது வெளிமூச்சு. உள்மூச்சும் வெளிமூச்சும் சரியாக இருக்க வேண்டும். உள்ளே மூச்சு எடுத்துவிட்டு வெளியே விட மாட்டேன் என்று சொன்னால் மரித்து போவோம். அதுபோல ஆவிக்குரிய சுவாசத்திலே, அந்த விசுவாசத்திலே நாம் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமே, ஏற்றுக்கொண்டவர்கள் எடுத்துரைக்க வேண்டும். உண்டாக்கப்பட்ட ரட்சிப்பு உபதேசிக்கப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக இந்த ரட்சிப்பை கர்த்தர் விளங்க பண்ணினார், இதை நினைவு கூர்ந்தார் என்றெல்லாம் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். தம்முடைய நீதியை விளங்க பண்ணினார். அநீதிமான்களாக இருந்த நாம், அக்கிரமக்காரர்களாக ஜீவித்த நாம் நீதிமான்களாக எண்ணப்படுகிறோம். எப்போ? ஆண்டவர் நமக்கு நீதி என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே பார்க்கிறோம். ரோமர் 3, 4, 5 அதிகாரங்களிலும் கர்த்தர் நம்முடைய நீதி. இயேசு கிறிஸ்துவை பற்ற விசுவாசத்தினாலே தேவ நீதி நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கும். என்றைக்கு ஆண்டவரை இருதயத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு நீதிமான்களாக எண்ணப்படுகிறோம். நம்மை பிதாவானவர் பார்க்கும் பொழுது, இயேசுவானவர் சிலுவையில் இரத்தத்தை சிந்தினாரே, அந்த இரத்தத்தின் ஊடாக கர்த்தர் நம்மை பார்க்கும் பொழுது நம்மை நீதிமான்களாக எண்ணுகிறார். ஏனென்றால் அவருடைய இரத்தம் நம்மை நீதிகரிக்கிறது. நம்மை நாமே நீதிகரித்துக் கொள்ள முடியாது, நம்மை நாமே நீதிமான்களாக எண்ணிக்கொள்ள முடியாது, நாமே நீதிகரிக்க அங்கும் இங்கும் போய் நாம் சாட்சி சொல்ல முடியாது. ஆண்டவருடைய இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்திருக்க வேண்டும். அந்த இரத்தம் நம்மை கழுவி இருக்கும் என்றால் கர்த்தருடைய இரத்தத்தின் ஊடாக தேவன் நம்மை காணும் பொழுது நம்மை நீதிமான்களாகவே காண்கிறார். சிலுவையிலே இயேசுவானவர் தொங்குகிறாரே, இயேசுவை சிலுவையிலே தொங்குவதை நாம் பார்க்கிறோம் விசுவாச கண்களின் மூலமாக. ஆனால் சிலுவையிலே இயேசு தொங்கும் பொழுது நானே தொங்குவதாக பார்க்கிறார், நீங்களே தொங்குவதாக பார்க்கிறார். காரணம், கர்த்தராகிய இயேசு நமக்காக நம்முடைய சார்பிலே நம்முடைய இடத்திலே மரித்ததினாலே நாமே சிலுவையிலே தொங்குவதாக பிதா பார்க்கிறார். இது தெய்வம், ஆண்டவர் நமக்கு அருளக்கூடிய நீதியாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம்.
கர்த்தர் நம்மை நீதிமான்களாக எண்ணுகிறார். நம்மிலே நாம் நீதிமான்கள் அல்ல, நாம் நீதிமான்களாக தெய்வத்தால் எண்ணப்படுகிறோம். அதற்கு ஒரே அடிப்படை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஐயா, ரட்சிக்கப்படுகிறவர்கள் இந்த மாதிரிப்பட்ட நீதிமான்களாக எண்ணப்பட முடியும் என்று சொல்கிறீர்களே, இதை நம்புவது எப்படி? இதை நம்பி நிச்சயத்தோடு நான் வாழ்வது எப்படி? இயேசு என் பாவங்களை கழுவி சுத்திகரித்து தம்முடைய நீதியை எனக்கு பரிசளித்திருக்கிறார் என்பதை நான் எப்படி நம்புவது? நம்பலாம், நம்பலாம். ஒரு மனுஷன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட வேண்டிய ஒரு மனுஷன், தூக்கு தண்டனை பெற வேண்டிய ஒரு மனுஷன், அந்த மனுஷனை நீதிபதி நீதிமானாக கருதி விடுதலை பண்ணுகிறார். விடுதலை பண்ணி விடுதலைக்கான ஒரு சர்டிஃபிகேட், ஒரு பத்திரத்தையும் கொடுக்கிறார். அந்த பத்திரத்தை அவன் கையில் வைத்துக்கொண்டு, இதை என்னால் நம்ப முடியவில்லையே, இதை என்னால் ஒத்துக்கொள்ள முடியவில்லையே, இதை என்னால் விசுவாசிக்க முடியவில்லையே என்று சொன்னால் நீதிபதியை அவமானப்படுத்துகிறான் என்று அர்த்தம். அதே வேளையிலே அந்த சர்டிஃபிகேட்டை, அந்த விடுதலை பத்திரத்தை கையில் வைத்துக்கொண்டு நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி, நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நீதிபதியின் காலிலே விழுந்து, ஐயா எனக்கு விடுதலை கொடுத்தீர்கள், காலமெல்லாம் உங்களை சேவிப்பேன் ஐயா என்று சொன்னால் அவன் நம்புகிறான், அவன் விசுவாசிக்கிறான், அவன் விசுவாசி என்று அர்த்தம். அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சிலுவையில் மன்னித்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து நமக்கு ஏராளமான சர்டிபிகேட்டுகளை, ஏராளமான நற்சான்றிதழ்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். விடுதலை பத்திரங்களை நமக்கு ஆண்டவர் அருளி செய்திருக்கிறார். அவற்றையெல்லாம் வாசிக்கும் பொழுது நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லாமல் அந்த விடுதலை பத்திரங்களை, அந்த வசனங்களை, அந்த வாக்குத்தத்தங்களை வாசித்து அந்த வசனங்களின் அடிப்படையிலே நாம் நன்றியோடு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே இந்த வாழ்க்கை நீர் எனக்கு தந்த இரவலான வாழ்க்கை, உமக்கு உரிமையான வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை உமக்கு சொந்தமான வாழ்க்கையை உமக்காக வாழ்வேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்முடைய ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழும் பொழுது விசுவாசிக்கிறோம், விசுவாசிகளாக மாறுகிறோம் என்பது பொருளாகும். ஏராளமான வசனங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் பிறந்தவர்கள். யோவான் 1 அதிகாரம் 12-13 வசனங்கள். ஏராளமான நற்சான்றிதழ்களை வேதத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் வாசிக்க ஆண்டவர் உங்களுக்கு தந்த விடுதலையை விசுவாசிப்பீர்கள். விடுதலை விசுவாசித்து அந்த விடுதலை தரக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். ஆவியின் கனியை கொடுத்து அனுதினமும் ஆண்டவரை சேவிப்பீர்கள். அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார், உருவாக்கி வைத்திருக்கிறார், உபதேசித்திருக்கிறார். அதை என்ன செய்ய வேண்டும்? உட்கொள்ள வேண்டும், உட்கொள்ள வேண்டும். ரட்சிப்பு முதலாவதாக உண்டாக்கப்பட்டது, இரண்டாவதாக உபதேசிக்கப்பட்டது, மூன்றாவதாக உட்கொள்ளப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆண்டவர் சிலுவையிலே தொங்கினார், யாருக்கோ என்று எண்ணாமல் அது எனக்காக ஆண்டவர் பாடுபட்டார், சிலுவையில் அறையுண்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். என்னோடு எனக்குள்ளே வாசம் பண்ண அவர் உயிர்த்தெழுந்தார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்றும் ஆண்டவர் எனக்கு சொன்னார் என்று சொல்லி விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. உட்கொள்ளப்பட்டது. சிமியோன் சொன்னான், இயேசுவாகிய பாலகனை தன் இருகரங்களிலே ஏந்தி கொண்டு, உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொன்னான். உண்டாக்கப்பட்ட ரட்சிப்பு உபதேசிக்கப்பட்டது, இப்பொழுது உட்கொள்ளப்பட்டது. அந்த ரட்சிப்பை என்னுடைய வாழ்க்கையிலே கண்டேன், களி கூர்ந்தேன், அந்த ரட்சிப்பை என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்வது நல்லது. ஆமா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? சிலுவையிலே முடித்து வைத்த ரட்சிப்பை நீங்கள் வாழ்க்கையிலே சொந்தமாக ஏற்றுக்கொண்டு அனுபவிக்கிறீர்களா? அந்த ரட்சிப்பை என் கண் கண்டது என்று சொல்லி சிமியோன் சொல்கிறானே, அந்த ரட்சிப்பை கண் காணத்தக்கதாக நீங்கள் அனுபவிக்கிறீர்களா? அந்த ரட்சிப்பினாலே உங்களுக்கு ஆனந்தம் உண்டா? 3ஆம் வசனத்திலே கண்டது, 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 8ஆம் வசனங்களிலே ஆனந்தம் கொண்டது. 9ஆம் வசனத்திலே ஆயத்தமாக இருக்கிறேன் உம்முடைய வருகைக்கு, உம்முடைய நியாயத்தீர்ப்புக்கு. நீர் என்னை ரட்சித்ததினாலே நான் ஆயத்தமாக இருக்கிறேன், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவேன். முதல் 3 வசனங்களிலே மீண்டும்
கர்த்தர் என் இரட்சகராக இருப்பதினாலே அவர் நியாயாதிபதியாக இந்த உலகத்திலே வரும் பொழுது, ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக இந்த உலகத்திலே அவர் வரும் பொழுது ஆயத்தமாக இருப்பேன். கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்துவார். நான் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தத்தக்கதாக அவருடைய ரட்சிப்பை நான் கூவி கூவி அறிவிப்பேன். இது 6, 9 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். சரியான மொழிபெயர்ப்பு இதோ நான் சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறேன் என்பது அர்த்தமாகும். அப்படியானால் ஆண்டவருடைய வருகை ஆயத்தமாகிவிட்டது. ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார், வழியிலே இருக்கிறார், சீக்கிரமாக நம்மிடத்தில் வந்து சேர்வார். ஆயத்தமாக இருக்கிறீர்களா? கடைசி வேளைக்கு ஆயத்தமாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு வேளையும் ஆயத்தமாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலே மரணம் முந்தும், அல்லது ஆண்டவருடைய வருகை முந்தும். இந்த 2ல் ஒன்றுக்கு ஆயத்தமாக இருக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுவது உதாசீனமா அல்லது உட்கொள்ளுதலா? ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களா? அல்லது இன்னும் உதாசீனப்படுத்தி அவர் எங்கே வரப்போகிறார், வருகை பிந்தும், என்னுடைய இஷ்டப்படி இந்த உலகத்தில் நான் வாழ்வேன் என்று சொல்லி உதாசீனப்படுத்தி அலட்சியம் பண்ணி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒரு மனுஷனுக்கு நீச்சல் தெரியாது, ஆனால் கிணற்றிலே விழுந்து விட்டான். கிணற்றின் கரையிலே தோளத்திலே நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நீச்சல் தெரியாமல் குழம்பி தண்ணீரை குடித்து கொண்டிருக்கக்கூடிய மனுஷனுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? இப்படி நீச்சலடி, அப்படி நீச்சலடி என்று கற்றுக் கொடுப்பதா? இல்லை. தண்ணீரை நிறைய குடித்தால் அமிழ்ந்து போவாய் என்று எச்சரிப்பதா? இல்லவே இல்லை. நீச்சல் அடிக்கக்கூடிய முறைகளை கரையிலே இருந்து கற்றுக் கொடுப்பதா? இல்லவே இல்லை. அல்லது தண்ணீரிலே நாமும் விழுந்து அவனுக்கு சற்று தொலைவிலே நீச்சல் அடித்து இப்படி என்னை போல அடி என்று சொல்லி அவனுக்கு மாதிரியை காண்பிப்பதா? இல்லை. என்ன செய்ய வேண்டும்? தண்ணீரில் குதித்து அவன் தலைமுடியை பிடித்து வெளியே இழுத்து கொண்டு வந்து அவனை மீட்க வேண்டும். அதுபோல அழியும் ஆத்துமாக்கள் நம்மை சுற்றிலும் அநேகர் இருக்கும் பொழுது, பாவத்திலே மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது, நரகத்தின் பாதையிலே அவர்கள் விரைந்து கொண்டிருக்கும் பொழுது கற்றுக் கொடுப்பதல்ல, அவர்களை கரை சேர்ப்பது நம்முடைய கடமை. என்ன செய்ய வேண்டும்? அவர்களை பற்றி பிடித்து, இயேசு உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார், அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தரிடத்திலே கரை சேருங்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அந்த ஆத்துமாக்களை வழிநடத்த வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நீச்சல் அடிக்க தெரியாமல் தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு தேவையானது நீச்சலை கற்றுக் கொடுக்கக்கூடிய முறைகள் அல்ல. அந்த ஆளுக்கு தேவை ஒரு மீட்பர், ஒரு ஆள் அந்த ஆளை மீட்டுக்கொண்டு கரையிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே, மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவையானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம்முடைய மீட்பர், நம்முடைய இரட்சகர், விடுதலை நாயகர், வெற்றியை தரக்கூடியவர், வழி, சத்தியம், ஜீவன். அவர் நமக்கு நிச்சயமாக தேவை. அவர் மட்டுமே நம்மை கரை சேர்ப்பார். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் எங்கே போய்க் கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் யாரை பின்பற்றுகிறோம் என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். எங்கே போய்க் கொண்டிருக்கிறோம், நாளை என்ன நடக்கும், அடுத்த மாதம் என்ன நடக்கும், இதெல்லாம் தெரிந்திருக்க வேண்டியது அவசியமே இல்லை. காரணம் என்றால் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். எங்கே போகிறோம் என்பது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் யாரை பின்பற்றுகிறோம் என்பது தெரிந்திருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரை பற்றி பிடித்து நாம் வாழும் பொழுது அவர் நம்மை கரை சேர்ப்பார், நித்தியத்திலே கொண்டு போய் சேர்ப்பார், தமக்கு சித்தமான இடத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு சேர்ப்பார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே எந்த குழப்பமும் இல்லாமல், எந்த கலக்கமும் இல்லாமல், எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் நம்மை எதிர்நோக்கி ஆண்டவர் காத்திருக்கிறாரே. பாரஞ்சுமக்கிறவர்களே வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைக்கிறாரே. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உட்பிரவேசிப்பேன் என்று சொல்கிறாரே. வாசற்படியிலே நின்று தட்டும் ஆண்டவரை, நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணும் ஆண்டவரை என்று சொல்லி அழைக்கும் பொழுது ஆண்டவர் வந்து விடுகிறார். ஆண்டவர் அப்புறம் போகிறவர் போல பாவனை செய்தாலும் வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கியிரும் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கும் பொழுது வந்து விடுகிறார்.
நம்முடைய இருதயத்தின் வாசற்படியிலே நின்று ஆண்டவர் எத்தனை காலமாக தட்டி கொண்டிருக்கிறார்? 20 வருஷம், 60 வருஷம், 80 வருஷம், ஒருவேளை 90 வருஷம். செய்தி கேட்கிறவர்கள் ஆண்டவரை இருதயத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழும் பொழுது ஆண்டவருடைய இருதயம் சந்தோஷப்படும். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமாக ஜீவிப்பீர்கள். சில காரியங்களை இன்றைக்கு நாம் பார்த்தோம். முதலாவதாக, ஆண்டவர் சிலுவையிலே முடித்து வைத்த ரட்சிப்பு உண்டாக்கப்பட்டது. அது எல்லாருக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கப்பட்டது. இன்றைக்கும் உபதேசிக்கப்பட்டது. அதை உட்கொள்ள வேண்டுவது ஒவ்வொருவருடைய கடமை. அதை உட்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. உங்களுடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. ரட்சிப்பை காணக்கூடிய அளவிலே, ரட்சிப்பு என்பது அனுபவம் மட்டுமல்ல, அது ஒரு ஆள். இயேசுவானவர் அந்த ரட்சிப்பு. சகையின் வீட்டுக்கு ஆண்டவர் சென்றார். இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். வந்தது இயேசு, ரட்சிப்பு வந்தது. 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் என் ரட்சிப்பு என்று வாசிக்கிறோம். இயேசு உங்களுடைய இருதயத்தில் வரும் பொழுது ரட்சிப்பு உங்களுக்குள்ளே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வரவழைத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய ரட்சிப்பை சிலுவையிலே நீர் உண்டாக்கி வைத்தீர். ஒவ்வொரு காலமும் வேளையும் அதை நீர் உபதேசித்து கொண்டே இருக்கிறீர். அதை உள்வாங்கியவர்கள் அநேகர். எங்களுடைய வாழ்க்கையிலே கூட அந்த ரட்சிப்பை இன்னும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், அந்த இரட்சகரை இன்னும் நாங்கள் எங்களுடைய இருதயங்களிலே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இதுவே அனுகிரக காலம், இன்றைக்கே ரட்சிப்பின் நாள் என்று சொல்லி எங்கள் வாசல் படியிலே நின்று தட்டும் ஆண்டவரை எங்கள் இருதயத்துக்குள்ளே வாசமண்ண அழைத்து ஆண்டவருக்கு எங்களுடைய வாழ்க்கையை சமூலமாக சமர்ப்பித்து உம்முடைய சித்தத்தின் நடுவில் நாங்கள் ஜீவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.